பைரோ பேடி வீடர் டூ சோக்கம் 71 சிசி டூ சோக் இன்ஜின் மாட்டிருந்தா 25,000 ரூபாய். 95 சிசி ஃபோர் சோக் இன்ஜின் மாட்டிருந்தாக்கா 28,000 ரூபாய். அதாவது 4 வருஷம் வந்து இன்ஜினில் இயங்கும், 1 வருஷம் வந்து ஐடியில் இயங்கும். இது வந்து காட்டுப்பான். அதாவது 2 இன்ச்சு பிளேடு, 3 இன்ச்சு பிளேடு, 4 இன்ச்சு பிளேடு, 5 இன்ச்சு பிளேடு, 6 இன்ச்சு பிளேடு, 7 இன்ச்சு பிளேடு, 8 இன்ச்சு பிளேடு, 9 இன்ச்சு பிளேடு, என்ன பிளேடு வேணாலும் இதில் கலெக்டிவ் மாட்டிக்கலாம். மினிமம் 2 இன்ச்சு மாட்டி ஓட்டலாம், அதிகபட்சமாக மாட்டி ஓட்டலாம். இது வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் அனுப்பி வைப்போம். அதர் ஸ்டேட்னா விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் அனுப்பி வைப்போம். ஆல் இண்டியா டெலிவரி. ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். தூக்கி வைக்கணும். அதாவது ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவைப்படும். இப்போ தூக்கி வச்ச மாதிரி எல்லாமே தூக்கி வைக்க முடியாது, டயர்ட் ஆகிடும், நடந்து வந்து டயர்ட் ஆகிடும். இந்த சின்ன பிளேட்லேருந்து இந்த பெரிய பிளேட் வரையும் மாட்டி ஓட்டிக்கலாம். எல்லாமே மல்டி டைப், எல்லாம் எது வேணாலும் எங்கே மக்கள் நகரம் வீண் நகரம் இதை கழட்டிட்டு மாற்றிக்கலாம். அது பக்கமாக காட்டுப்பாங்க. புதுசாக காட்டு. ரைட்டு. தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். 1 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணியா முழுக்க கட்டியே ரெடி பண்ணி வாங்கிக்கணும். நெருக்கத்தை கட்டால் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரைட். இது வந்து இதில் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷமாக பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி அதிகமாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாக்கா 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 வருஷமாக அதை ஆராய்ச்சி பண்ணி இதை கடைசியாக ஒரு ஸ்டேஜ் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கோம். பல விதமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸ் போட்டுருக்கோம். பாப்பா, இது வந்து கீர் பாக்ஸ் வந்து ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸ், ஆயில் டைப்பு. ஆயில் தர கூட காட்டு. ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸு. இது ஒன்றும் எத்தனை வருஷம் லைஃப் ஓடுன்னு தெரியல. இதுக்கு ஒன்றும் லைஃப் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நாங்கள் ஏற்கனவே சின்ன கீர் பாக்ஸ் மாட்டி கொடுத்தோம். அது வந்து 15 ஏக்கர் விடும் சின்ன கீர் பாக்ஸு. அப்புறமா 1,800 ரூபா அந்த கீர் பாக்ஸு அப்புறம் மாற்றணும். இப்போ அந்த டைப் நிப்பாட்டிட்டோம். இது வந்து புதுசாக பண்ணியிருக்கிறோம். இதுவரையும் இன்னும் யாரும் லைஃப் ஓடுறதுன்னு ஒன்றும் சொல்லலை. தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.